Thank you cuties for your performance. நாடகத்தின் தலைப்பு கோதண்டபாணியின் கர்ஜனை. கதாபாத்திரங்கள்: ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், அயோமுகி அரக்கி, அரக்கியர் படை. காட்சி 1. அரக்கியரின் ஆக்கிரமிப்பு. ராமனும் லக்ஷ்மணனும் காட்டில் சீதையை தேடி செல்லும் சூழல். திடீரென மரங்கள் முதிர்ந்து விழுவது போன்ற சத்தம். அரக்கியர் படை சூழ்ந்து கொள்கிறது. நிறுத்துங்கள்! இந்த பாதையில் செல்ல வேண்டுமானால் எங்கள் அனுமதி வேண்டும். இங்கே நுழையும் மானிடர்கள் எங்கள் பசிக்கு தீனி. மூட அரக்கியே, யாரிடம் பேசுகிறாய் என்று தெரியுமா? ரகுவம்சத்தின் திலகம் தசரத நந்தன் ராமன் முன்னே நிற்கிறாய். வழிவிடு, இல்லை உன் உடல் துண்டிக்கப்படும். காட்சி 2. ராமரின் விஸ்வரூபம். அரக்கியர்கள் சூலாயுதம் மற்றும் படைகளுடன் பாய்கிறார்கள். லக்ஷ்மணா, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதர்மத்தின் வேர்கள் இங்கே ஆழமாக பரவி உள்ளன. என் வில்லின் நாரொலி இன்று இவர்களின் மரண செய்தியை சொல்லட்டும். காட்சி 3. அஸ்திர பிரயோகம். ராமர் சூரிய அஸ்திரத்தை வானத்தை நோக்கி ஏய்கிறார். பிரகாசமான ஒளி பரவுகிறது. ஐயோ, கண்கள் கூசுகிறதே, எரிகிறதே. தப்பிக்க வேறு வழி இல்லையா? கண்கள் மிகவும் எரிகிறதே. அதர்மத்தை வேறறுக்கும் அம்பு இதோ. ராமன் அம்புகளை தொடர்ச்சியாக விடுகிறார். அரக்கியர் படை சிதறி ஓடுகிறது. காட்சி 4. முடிவு. காயமடைந்த அரக்கி தலைவி ராமனின் பாதத்தில் விழுகிறாள். சுவாமி, உங்கள் வில்லின் ஆற்றல் சாதாரண மானிட சக்தி அல்ல. நாங்கள் செய்த பாவங்கள் எங்களை சுடுகிறது. தயவு செய்து எங்களை கொன்று விடாதீர்கள். தயவு செய்து எங்களை கொன்று விடாதீர்கள். அண்ணா, உங்கள் வில்லின் ஒரு சிறு அசைவே இந்த உலகையே மாற்றும் என்பதை இன்று கண்டேன். வெற்றி நமக்கில்லை லட்சுமணா. வெற்றி எப்போதும் தர்மத்திற்கே. தர்மமே வெல்லும். நாமும் ராமரின் வில்லின் துணை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டிடுவோம். வில்லாய் வளைந்து கொடுப்போம். வாழ்வில் வெற்றி அம்ப